கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் உறுதியை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அஷ்யூரன்ஸ், த பிளஸட் அஷ்யூரன்ஸ், இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த நாளிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மூலமாக தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் நம்ம செய்கிறார். நம்முடைய தேவன் ஒரு ஜெபத்தை கேட்கிறவர். அந்த ஒரு உறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் உங்களுக்கு இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் படிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு உறுதிமொழி, அஷ்யூரன்ஸ். இதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்படி ஒரு அப்பா இடத்துல போய் எதையாவது கேட்டால் அவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்கிற ஒரு உறுதி இருக்கிறது அல்லவா? அதை போல நாமும் கூட நம்முடைய அப்பாவாகிய இயேசுவினிடத்தில் போய் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் மூலமாக கேட்கின்ற வேளையில் அவர் நிச்சயமாக நமக்கு செவி கொடுத்து நாம் என்னத்தை கேட்டுக்கொள்கிறோமோ அதை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு நல்ல ஒரு உறுதி இல்லையா? நம்ம ஒன்றை கொடுத்தும் கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் ஐயா, என்னுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டும், என்னுடைய மற்ற உலகத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் நீங்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும், என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நாம் கேட்போமே என்றால் நிச்சயமாக அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்திலே 16:24 சொல்கிறது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் சந்தோஷமாக அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் உறுதி அளித்திருக்கிறபடி நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உறுதியை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் நம்முடைய தேவைகளை அவர் நமக்கு ஏற்ற வேளையிலே கொடுப்பார். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய குரலுக்கு நாங்கள் கேட்கின்ற வேளையில் எங்களுக்கு உடனடியாக மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தேவன் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க முடியாது செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக ஆண்டவரே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் ஏற்ற நேரத்தில் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.